வீட்ல பார்த்தீங்கன்னா, ஆம்பளாளு, பொம்பளான்லாம் பார்க்காது. எல்லார்ட்டயுமே ஒரே மாரி குழந்தைத்தனமா பழகும். நம்ம படுன்னு சொன்னாலும் படுக்கும், எந்திரின்னு சொன்னாலும் எந்திரிக்கும். அது நம்ம என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கும். ம். ஆனா ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி ஒரு ஜோடனை போட்டு, கொம்பு சீவி, இல்லாட்டி கவுரு 2 கவுரு போட்டோம்னாவே சேட்டைய காட்ட ஆரம்பிச்சுரும். சிட்டிக்குள்ள போயிட்டா குழந்த மாரி. இழுத்த இழுவைக்குலாம் வந்துருவாங்க. கரெக்ட்டா அறுத்து விட்டதுக்கப்புறம் நல்லா நின்னு விளாண்டுட்டு இந்த குழந்தைன்றீங்களே, கொஞ்ச நேரத்துல மரண பயத்த காட்டுதே குழந்தைன்றீங்களே அத. இல்ல அது உண்மையிலேயே குழந்த தான் வீட்ல. ம். எல்லார்ட்டயுமே எங்கள்ட்ட ரொம்ப பாசமா பழகும். ஓ! ப பாசத்த இப்படித்தான் காட்டுமா அது? இல்ல எங்கள்ட்ட நல்லா நிக்கும். ஆ. இப்ப வந்து கூட்டமா இருக்கு. நாங்க ஜல்லிக்கட்டுக்கு ஏத்துறோம்னு நெனச்சுட்டு, அவங்க அந்த இதுல நிக்கிறாங்க. ம், ம். இல்ல பயம்னு கேட்டேன் உங்ககிட்ட. ஆக்சுவலா பயம் அந்த மாடு முட்டும். அத பயத்த காட்டி, மாட்ட யாரும் கட்டிருவாங்களோ அப்படின்னு பயம் வந்திருக்கா என்னைக்காச்சும்? மாடு கட்டுறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு தானே ஜல்லிக்கட்டு. ம். நம்ம மாட்ட கட்டுனா கட்டிட்டு போறாங்க. அதுல ஒண்ணும் இல்ல. அவங்க கட்டிட்டா அவங்களுக்கு பெருமை. இப்படிப்பட்ட மாட்டையும் நான் கட்டிட்டேன்டா அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு பெருமை. கட்டலாட்டி என் மாடு ஜெயிச்சுட்டு வந்துருச்சுன்னு எங்களுக்கு பெருமை. மொத்தம் யாருக்கோ ஒரு பெருமை சேரப்போகுது.